அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம வீக்லி அனலைசிங்கில் என்ன சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளை தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் பெருசாக அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. மார்க்கெட் அப்படியே என்ன பண்ணிட்டு அப்படின்னா காலையில் கொஞ்சம் நெகட்டிவாக பேனிக் இருந்தாலும் அப்படியே கொண்டு மார்க்கெட்டை ஒரு பாசிட்டிவில் கொண்டு நிறுத்திட்டாங்க. பாசிட்டிவ் அண்டு ஃப்ளாட் க்ளோசிங்கில் முடிச்சிருக்காங்க மார்க்கெட்டை. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா மார்க்கெட் விழுந்துக்கிட்டு இருந்துச்சுல்ல, அந்த விழுந்துக்கிட்டு இருந்த மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இந்த சேனல் பேட்டர்னை பாருங்களேன், இது நிஃப்டியோட சேனல் பேட்டர்ன் இந்த ரேஞ்சில். ஓகே, இந்த ரேஞ்சுக்குள்ளாரே தான் ட்ரேட் ஆகுது. ஓகே, இந்த ரேஞ்சுக்குள்ளார ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த லெவலை மேலே உடைச்சிது அப்படின்னா மேலே போகும், கீழே உடைச்சிதுன்னா கீழே போகும். சரிங்களா, இந்த மாதிரி லெவல்ஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாளைய தினம் இந்த இடத்துல எக்ஸாக்டாக நெஃப்டி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. இங்கேருந்து ப்ளஸ் 24,311 அப்படிங்கிற லெவல்லையும் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஒன்ஸ் இந்த லெவல்லேருந்து மேலே வந்துச்சு அப்படின்னா இன்னையோட டே ஹை நாளைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவலை பார்த்துக்கோங்க. இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகணும். இன்னையோட டே ஹையை நாளைக்கு பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக 24,500 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது ஓஐ டேட்டா படி. அதையும் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவல் 24,721 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,852 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா, இது நெஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல், இந்த இன்றைக்கி டே லோ நாளைக்கான ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த சேனல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,077 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,964 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, 24,000 அப்படிங்கிற ரேஞ்ச் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் நெஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நண்பர்களே. இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் வரும். அதே போல் இந்த அப் ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா, இதை பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்றைக்கி ஒரு அப் ட்ரெண்டு தான் கொடுத்துச்சு. நல்லா ஒரு 250 பாயிண்ட்ஸ் மேலே தான் இருந்துச்சு. அகைன் ஒரு 3 மணிக்கு மேலே தான் ஒரு செல்லிங் ப்ரெஷர், அதுவும் 50,500 அந்த ரேஞ்சில் க்ளோசிங் வச்சுருக்காங்க. நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி டே ஹை 50,833 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 51,179 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 51,654 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 50,527 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. மார்க்கெட் அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் சப்போஸ் அதுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 50,162 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் சப்போர்ட். இந்த லெவலில் நான் ரெட் கலர் லைனாக இருக்குது, அதை மாற்றிக்கிறேன். 50,150 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. 49,700 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. ஓகே, இது பேங்க் நிஃப்டிக்கான ஒரு லெவல்ஸு. அதே நேரத்தில் ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணது பார்த்துக்கோங்க. இந்த ட்ரெண்டை டச் பண்ணிவிட்டு மேலே போயிட்டுருக்கு. சப்போஸ் பேங்க் நிஃப்டி நாளைக்கு கீழே வந்தாலும் இந்த லெவலில், சரிங்களா,
இந்த லெவலை மல்டிபிள் டைம் டச் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கு. இந்த லெவலில் அகைன் நாளைக்கு வந்து டச் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் டச் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த இப்படி தான் போயிட்டுருக்கு. இது எது வரைக்கும் போகும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 51,656 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணுது பேங்க் நிஃப்டி. அடுத்தது ஃபின் நிஃப்டியுமே வந்து பேங்க் நிஃப்டி போல ஒரு ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து டே ஹை, நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 23,151. இது வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த இடத்த டச் பண்ணிட்டு மார்க்கெட்டு விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல விழுந்துச்சு. ஆனால் வந்து இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து நல்லா சஸ்டெயின் பண்ணி ஒரு 1 ஹவர் கேண்டில் நின்றுச்சு. ஆனால் ஈவினிங்கே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் 3 மணிக்கு மேலே அந்த செல்லிங் ப்ரெஷரில் தான் கீழே வந்துச்சு. இந்த லெவலுக்கு மேலே வந்து பேங்க் நிஃப்டியோ ஃபின் நிஃப்டியோ இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆயிடுச்சுன்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். நல்லாவே மேலே வந்திருக்கும். சரிங்களா, வரல. நாளைக்கு வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 23,151. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 23,473. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 23,579. சரிங்களா, சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,831 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. 22,675 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 22,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸு. சரிங்களா, இதை பார்த்துக்கோங்க. இதுவுமே ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுது. இந்த ட்ரெண்டு ஓகே, இந்த ட்ரெண்டுக்கு மேலே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டை டச் பண்ணிவிட்டு மேலே போயிட்டுருக்கோம். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அதையும் பார்த்துக்கோங்க. மிட் கேப்பு ஒரு டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபாலில் இருந்துச்சு. ஒரு 100 பாயிண்ட்ஸ் போல் ஃபாலில் இருந்துச்சு. எக்ஸாக்டாக நம்ம சப்போர்ட்டு 2 இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சொன்ன இந்த லெவலில் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு 12,500 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு நல்ல ரிவர்சல் கொடுத்துச்சு. சரிங்களா, நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 12,700 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 12,764 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 12,882 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஆல் டைம் ஹை தான் மார்க்கெட்டுக்கான அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. ஓகே, இது தென் சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 12,579 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,500 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 12,400 அப்படிங்கிற லெவல் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். இந்த ரேஞ்சிலேயே வந்து மார்க்கெட் வந்து அப் ஆர் டவுன் டைரெக்ஷனில் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களே. இந்த ரேஞ்சு சரிங்களா, இந்த சேனல் பேட்டர்ன் ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த சேனல்லையே மார்க்கெட் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய எதிர்பார்ப்புகள் நண்பர்களே. நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், நீங்கள் யாரோட உதவியும் இல்லாமல் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு வந்து ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டீமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. 2x3x4 மார்ஜின் வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நல்ல ஸ்டாக்காக இருந்ததுன்னா ஒரு 5x மார்ஜின் வரைக்கும் உங்களுக்கு வந்து தருவாங்க, மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் தருவாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற ப்ரோக்கரேஜோட கம்பேர் பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே வந்து லோ ப்ரோக்கரேஜாக இருக்கும். சரிங்களா, மேலும் வந்து ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும். ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுற மாரி இருந்தால் ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆப்ஷன் வந்து எப்போதுமே வந்து ரொம்பவே ரிஸ்கியாக இருக்கும். செபியே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 95% ஆஃப் பீப்புள் வந்து ஆப்ஷனில் வந்து லூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற தரவுகள் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற மாரி இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும்
ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. சரிங்களா? மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.